இங்க இந்த ரெண்டு மருமகளும் சண்டை போட்டுக்க இருக்காங்க. அப்போ ஒரு மருமக பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறமா குடும்பமே ஓடி வந்து என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்றா, நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன், நீ அப்பா ஆயிட்டடான்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த பையனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா மாமியாரும் நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டுக்கு இருந்த மாமனார் சொல்றாரு, சின்ன மருமக பிரெக்னன்ட் ஆயிட்டா, நீ எப்பமா பிரெக்னன்ட் ஆக போறேன்னு. இதை கேட்ட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகி அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது மாமியார் பாத்தீங்கன்னா சின்ன மருமகளுக்கு ஆப்பிள் வெட்டி கொடுக்குறாங்க. அப்ப பெரிய மருமக சொல்றா, எனக்கு ஒண்ணும் இல்லையானு. அப்ப அந்த மாதிரி சொல்றாங்க, அவ தானே பிரெக்னன்டா இருக்கா, நீயே பிரெக்னன்டா இருக்க, அதனால உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அன்பா பாத்துக்கிறாங்க. அந்த நேரம் அந்த சின்ன மருமகளோட கணவன் பாத்தீங்கன்னா நமக்கு பாப்பா பிறந்தா இந்த ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வந்திருக்கான். இதை பார்த்து அம்மா சொல்றாங்க, தம்பி வேற ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கலான்னு. அப்ப பெரிய மருமக சொல்றா, இன்னும் குழந்தைய பிறக்கல, அது கடையில் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறீங்களே, இது அநியாயமா தெரியலையான்னு. அப்ப மாமியார் சொல்றாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இங்க இருந்து நீ போன்னு. இதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்பவே டென்ஷன் ஆகி அங்க இருந்து வரா. அதுக்கப்புறமா கணவனை பிடிச்சி அடின்னு அடிச்சு, சின்ன மருமக பிரெக்னன்ட் ஆயிட்டா, நான் எப்படா பிரெக்னன்ட் ஆகுவேன்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடிக்கும் போது அந்த பையன் சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீயும் பிரெக்னன்ட் ஆன மாதிரி நடின்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்க சொல்றான். அதுக்கப்புறமா மனைவியோட வாந்தி எடுத்துக்கொண்டு போய் அம்மா கிட்ட காட்டி, அம்மா நானும் அப்பா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே காட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா மாமியாரும் பிரெக்னன்ட் ஆனதுக்கு வாழ்த்துக்கள்மான்னு சொல்லிட்டு பெரிய மருமகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இப்படி அடுத்த நாளாவது சின்ன மருமகளுக்கு கணவன் லெமன் ரைஸ் ஊட்டி விட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பையன் வந்து, இந்த அம்மா நீயும் இந்த பாலை குடின்னு சொல்லிட்டு பாலை கொடுக்குறான். இதை பாத்துக்கிற அந்த பையன் என் மனைவிக்கு வேணும்டான்னு சொல்லிட்டு அந்த பாலை பிடிங்கி அவனோட மனைவிக்கு கொடுக்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, அவ குடிச்ச மிச்ச பாலை நான் குடிக்கணுமா, உனக்கு அறிவு இருக்காடான்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், பாலை குடிமா, அப்பதான் நமக்கு பிறக்க போற குழந்தை வெள்ளையா பிறக்கும்னு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பாலை வாங்கி குடிக்கிறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் டாய்லெட் வருது. உடனே டாய்லெட்டுக்குள்ள ஓடும் போது சின்ன மருமக சொல்றா, நான் சின்ன பொண்ணு, அதனால நான் தான் முதல்ல போவேன்னு. அப்ப பெரிய மருமக சொல்றா, நம்ம ரெண்டு பேரும் போட்டி வச்சுக்குவோம், யாரு பெஸ்ட் ஓடி வராங்களோ அவங்க தான் பெஸ்ட் போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓட ரெடியா இருக்கும்போது அந்த இடத்துல மாமியார் பாத்தீங்கன்னா பாத்ரூம் போறதுக்கு என்னத்துக்கிட்டே போட்டின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம பப்பாளி பழம் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பெரிய மருமக வந்துடுறா. இதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு குடும்பத்தையே கூப்பிட்டு, குழந்தை பிறக்கிற நேரம் பப்பாளி பழத்தை சாப்பிடுறா, இவளுக்கு அறிவு இருக்கா என்னன்னு சொல்லி கேளுங்க. என்ன இந்த பொண்ணு சொல்றா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் பிரெக்னன்ட் இருந்த மாதிரி நடிச்சேன்னு சொல்லும்போது இதை கேட்ட குடும்பம் பாத்தீங்கன்னா கோவப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துல பெரிய மருமகளோட கணவன், உனக்கு பிடிச்ச அன்னாசி பழம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும்போது இதை கேட்ட சின்ன மருமக சொல்றா, நீ பிரெக்னன்டா தானே இருக்கேன்னு சொன்ன, ஆனா உன் புருஷன் அன்னாசி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, நீ மட்டும் பிரெக்னன்டா இருந்தேன்னு சொல்லி போய் சொல்லலாம், நானும் உன்னை கடுப்பு எடுத்துறதுக்கு பிரெக்னன்டா இருந்தேன்னு போய் சொன்னேன்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட சின்ன மருமகளோட கணவன் சொல்றான், நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரும்னு நினைச்சேன், ஆனா இதுவுமே வரலன்னு சொல்லி கவலைப்படும் போது அம்மா சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, உன் பையன் தான் உங்க அப்பா மூஞ்சில உச்சி அடிக்கணும்னு இல்ல, உன் தம்பி கூட அடிக்கலான்னு சொல்றாங்க. இதை கேட்ட இந்த பையன், என்னமா நீ சொல்றேன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, நானும் பிரெக்னன்டா இருக்கேன். இதை கேட்ட குடும்பமே பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க.